அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வீட்டில் இருக்க வேஸ்ட் கவரை வந்து எப்படி ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கும்போது இருக்கக்கூடிய இந்த கவருமே நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சைஸில் நீங்கள் வந்து கவர் எடுத்துருக்கீங்களோ அதே சைஸில் 2 ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராவில் ஒரு ஸ்ட்ராவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த கவருக்குள்ளார ஏதாவது திங்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராவை இப்படி வச்சு நீங்கள் இப்படி மடிச்சுட்டு இந்த ஸ்ட்ராவை இது மேலே நீங்கள் மாட்டி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா மாதிரியே இந்த கவருமே நம்ம வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையுமே நம்ம ஜிப்லாக் கவர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுக்குமே 2 ஸ்ட்ரா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அதில் வச்சு மாட்டணுமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே திங்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஏர் டைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். வீட்லேயே நம்ம வந்து ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து டிப்ஸ்ன்னு சொல்கிறத விட நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை விட இந்த ஸ்க்ரப்பர் ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கிடச்சிச்சின்னா இந்த ஸ்க்ரப்பர் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் வச்சுருப்போம். அதில் வந்துட்டு நம்ம லிக்யூட் தொட்டு வளர்க்கும் போது நமக்கு அதிகமாக நுரெல்லாம் வராது. ஸோ 2-3 பாத்திரம் வளர்க்கவுமே வந்து ரொம்ப நுரை இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம தொட்டு தொட்டு வளர்க்கிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு சில மாதங்களாக நான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து ஒன்று வாங்கி நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். லிக்யூட் வந்து நான் வந்து ஒரு முறை தொடும்போதே இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிவிட்டு நிறைய பாத்திரங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து தொடாமலே அழகாக வளர்க்குறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து லைவாகவே காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்துட்டு வளர்க்குது, அது போல் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ நுரை வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. வளர்க்கும் போது நம்ம தொட்டு தொட்டு வளர்க்குறத விட அப்படியே வளர்க்கிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஒரு களைப்பே தெரியாது. தொட்டு தொட்டு வளர்க்கும் போது நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணாமல் காட்டிடுறேன். ஒரு முறை லிக்யூட் தொட்டதே தான். ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்து வளர்க்கிட்டேன். இன்னுமே வந்து நுரை குறையவே இல்லை பாருங்கள். நம்ம ஒன்ஸ் தொடும்போதே வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட அந்த லிக்யூட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக வளர்க்குறதுக்கு ரொம்பவே லாங்காக வருது. ஸோ இந்த ஸ்க்ரப்பர் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரப்பரோட ஆன்லைன் லிங்க் கிடச்சிச்சினாலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அகெயின் சொல்லிக்கிறேன், இது வந்து எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பாருங்கள், பழசாயிடுச்சு பாருங்கள். இப்போ அகெயின் வந்து நான் வந்து புதுசாக வாங்கி அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்து அப்படிங்கிற காரணத்துக்காக. இப்போ நம்ம வளர்க்குன இந்த பாத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போவுமே வந்து நம்ம பால் பாத்திரம் விளக்கிறதுக்கெல்லாமே வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து நான் இன்றைக்கி இந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு விளக்கி காமிச்சேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் கம்பி நார் வந்து நம்ம கைகளில் ரொம்பவே குத்தம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்க்ரப்பர் வந்து எந்த விதத்துலேயும் குத்தலை. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது போல் தக்காளி பச்சடி வைக்கும்போது நம்ம அதிகமாக ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவோம். அது போல் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 5-6 பேரிச்சம்பழம் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுகரோட லெவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் வந்து நம்ம அந்த ஒயிட் சுகர் வந்து ரொம்ப குறைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் வந்து சமைச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும். நம்ம சாப்பிட்ருவோம், குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால ஓரளவுக்கு கசப்புத்தன்மையை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காய் கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை வந்து 90% வந்து கம்மியாயிடும். கிட்ஸ் எல்லாமே சாப்பிடும்போது கசக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பாவக்காய் வந்து நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி நம்ம வந்து சமைக்க வேண்டியதான். அதோட கசப்பு எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பே இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் பொரிக்கும் போது சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவுமே எல்லா பீஸுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சிக்கனில் இருக்கிற இந்த ஜஸ்ட் சைடு வந்து ரொம்பவே அழுத்தமாக இருக்கும். அந்த கறி கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். நல்ல மசாலா போட்டு பரட்டினதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்துட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருங்க. இப்போ நான் வந்து 10 நிமிஷம் போல் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம பொரித்தோம் அப்படின்னாக்கா நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாமே மசாலா இறங்கி போயிட்டு சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுபோல் நீங்கள் சிக்கனுக்கு வந்து பரட்டும் போதே வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா சௌச்சவ் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சௌச்சவ் வாங்கும்போது இந்த மாதிரி கோடுகள் வந்து அதிகமாக இல்லாமல் கோடுகள் வந்து கம்மியாக இருக்க மாதிரி கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி சௌச்சவ் வந்து 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் 2 சௌச்சவுமே இந்த மாதிரி வச்சுட்டு கையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா வெள்ளை கலரில் ஒன்று பால் மாதிரி ஒன்று வெளியாகும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பீல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கொலன்னு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணும்போது கைகள் வந்து ரொம்ப கொலன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கையில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து பீல் பண்ணியும் காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த இடுக்கு மாதிரி இல்லாமல் கோடுகள் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக பீல் பண்ணலாம். இந்த டிப்ஸ் வந்து முழுக்க பிகினர்ஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணேன். ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வந்துட்டு இதை வந்து பீல் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.